இன்னைக்கு தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வெறித்தனமான நியூஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டர் தனுஷ் ஹாலிவுட்ல 3 ஃபிலிம் பண்ண போறாரு. அதுவும் யாரோடன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டா சென்சேஷன்ல இருக்கிற சிண்டி ஸ்வினியோட தான். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு அநியாயத்துக்கு பாப்புலரான ஃப்ரான்ச்சைஸ் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ன்னு இந்த வீடியோ கேம் வந்துட்டு ரொம்பவே பாப்புலரா சோனி டிசைன் பண்ண ஒரு கேமா வந்துட்டு நம்மளோட 90s அண்ட் ஏர்லி 2000ஸ்ல இருந்திருக்கு. நானும் இந்த கேம்லாம் ரொம்ப விளையாண்டுருக்கேன். நீங்க விளையாண்டுருந்தீங்கன்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இத பத்தி நீ ஏன்டா பேசுறன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபிரான்சைஸ்க்கு ஒரு ஆனிமே அடாப்டேஷனும் இருக்கு. அண்ட் இதுதான் வந்துட்டு இப்ப ரியல் லைஃப் அடாப்டேஷன்ல வந்துட்டு நம்ம ஆக்டர் தனுஷ், சிண்டி ஸ்வினிலாம் ஒண்ணா சேர்ந்து புது ப்ராஜெக்ட்ல நடிக்க போறாங்க. ஆமாங்க, அந்த லெஜெண்டரியான பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேமுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பட்ஜெட்ல வந்துட்டு ஒரு ஹாலிவுட் ட்ரீட் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்படி இத்தன ஆக்டர் அஜித், விஜய் அப்படிலாம் இருக்கும்போதும் நம்ம தனுஷ் ஆக்டர் வந்துட்டு ஹாலிவுட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாரு. எப்படி வந்துட்டு அவரு தமிழ் ஆக்டர்லேருந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டராகவும் மாறி இருக்காருன்றதை பற்றி பேசலாம். தனுஷோட ஹாலிவுட் டெபியூட் வந்துட்டு த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர்ன்றதுல வந்துட்டு 2018 அப்போ வந்துட்டு டெபியூட் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறமா தான் அவரோட இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரொம்ப எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது த கிரே மேன். இதில் வந்துட்டு இந்த கிறிஸ் இவான்ஸ், ரயன் கோஸ்லிங், அனா டி ஆர்மஸ் எல்லாரோடையும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய பெரிய பட்ஜெட் மூவிக்கு வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த மூவியை வந்துட்டு டைரக்ட் பண்ணது நம்ம ரூசோ பிரதர்ஸ். அசாசின் ஆவிக்ஸான வந்துட்டு ரொம்பவே நல்லா வந்துட்டு அந்த ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பாரு நம்ம தனுஷ். Anush, how was it working with them? Dhanush is incredible, and he is the most patient human being I've ever seen. Patient and poised and lovely Yeah, and so and polite and so professional. lovely, Truly truly, like a lovely, really lovely hardworking. Dhanush and I spent endless hours at this, stunts facility that we were training and rehearsing for weeks. These fight scenes, and he was just there, and he was focused, and he was there, no complaining, no nothing. He was just so into it, and so lovely to work with. I mean, he's so much fun. Well said. Truly a Yeah. professional. Just a really poised man. There's something about him that almost has like an elegance to him Yeah. that really is, he sets the bar for professionalism. Yeah. That's so good to hear, considering. அண்ட் அதில் வந்துட்டு ஷைன் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நடக்க போகுது. அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வந்துட்டு ரொம்பவே பெரிய பட்ஜெட், ரொம்ப பெரிய மூவியாக தான் இருக்க போகுது. அண்ட் அதுதான் வந்துட்டு நம்ம தனுஷோட 3rd ஹாலிவுட் ஃபிலிமாகவும் இருக்க போகுது. கேட்கும் போதே கூஸ் பம்ஸாக இருக்கா? அண்ட் கன்ஃபார்மாக இந்த மாதிரி ஒரு மூவி வந்துட்டு நமக்கு ஹாலிவுட்னாலும் கூட வந்துட்டு வெறும் இங்கிலீஷ் பீப்புள்ஸ் அண்ட் யூகே, யூரோப் அப்படி தான் பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆனிமே அடாப்டேஷனும் இருக்கிற வீடியோ கேம் ஃப்ரான்ச்சைஸில் வந்துட்டு இருக்க பெரிய பட்ஜெட் ரியல் லைஃப் மூவிக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக ஏஷியா சைட்ஸில் கூட சைனா, ஜப்பான்னு வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக ரீச் அவுட் ஆகும். அண்ட் குளோபல் மேப் லெவலில் வந்துட்டு தனுஷோட மூஞ்சி எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ ஓகே, இதுக்கு மேலே வந்துட்டு அவர் வந்துட்டு தமிழ் படத்துலலாம் நடிக்க மாட்டாரா, பெரிய கையேட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அவரோட 50th ஃபிலிம் ராயனை முடிச்சதுக்கப்புறமா குபேரான்னு வந்துட்டு நாகார்ஜுனாவோடையும் ராஷ்மிகாவோடையும் நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்துட்டு அவரோட டைரக்ஷனில் இட்லி கடைன்னு ஏதோ ஒன்று கிரியேட் ஆக போகுது. சரி, ஓகே, ஏதோ சிண்டி ஸ்வினின்னு ஒன்று தம்ப்நெயில்ல போட்டிருந்தியே, அது யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிண்டி ஸ்வினி வந்துட்டு இந்த மூவியில் வந்துட்டு தனுஷோட ஒரு கோ ஆக்டராக இருக்க போகிறாரு. அண்ட் ஆப்வியஸாக வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனா வந்துட்டு இவங்க இப்போ ஜென்சி ஃபேன்ஸ்க்கு நடுவில் ஹாலிவுடே ஒரு ஸ்ட்ரோமாக எடுத்துகிட்டு போய் பெரிய ஆக்டர் ஆகிட்டாங்க. அண்ட் இந்த குளோபல் ஸ்டார் வந்துட்டு யுஃபோரியான ஒரு ரோல் வந்துட்டு ஒயிட் லோட்டஸில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே எல்லாரையும் மிரண்டு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இவங்களுக்கு ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங்கான வைரல் போஸ்ட் போச்சு, பாக்ஸிங் பண்ணுற மாதிரி. அண்ட் இந்த ரூமர் மட்டும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அவங்களும் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் வந்துட்டு தனுஷோட ஒன்றா சேர்ந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க. சரிடா, ஓகே, எல்லாம் சரி. ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ன்ற கேமை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அண்ட் இந்த ஃப்ரான்ச்சைஸை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. இது எப்படி வந்துட்டு ஒரு பெரிய கையான கேம்னு நீ சொல்ல வர? இது எதை பற்றினதுன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஐகானிக் ஃபைட்டிங் கேம் ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டு டெவலப் பண்ணது கேப்காம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் கேம் வந்துட்டு 1987 வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதோட ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பார்ட் 2ன்றதை 1991 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு அந்த கேமிங் வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணுற ஐகானிக்கான டைமில் வந்துட்டு ரிலீஸ் பண்ண ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் கேம்ஸ்னு சொல்லி தான் ஆகணும். இந்த கேமை பற்றி நீங்கள் கேள்விப்படலனாலும் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டர்ஸ் ரியூ, கென், சூலி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கேமோட ஃபார்மேட் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், பட் அடிக்டிவாகவும் இருக்கும். இது வந்துட்டு நார்மல் அந்த ஷேடோ ஃபைட் மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ஸ், பேட்டிலிங் வித் ஆப்போனன்ட்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு, ஒரு பிவிபி, நார்மலான கம்ப்யூட்டரோட ஃபைட் பண்ணுறது எல்லாமே மிக்ஸ் ஆகி
ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கல்ச்சரை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி பண்ண கேம் தான் இது. ஸோ வெறும் சோனி வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவிக்கு வந்துட்டு ஒரு ரீபூட் தரப்போகிறோன்னு சொன்ன உடனேவே எல்லா ஃபேன்ஸுமே வெறித்தனமான ஹைப்புக்கு போயிட்டாங்க. அண்ட் இப்போது தனுஷ் ஆக்டர்லாம் உள்ளே சேர்ந்தோடனே நம்ம தமிழ் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு வெரி எக்ஸைட்டடாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சூப்பரான க்ரீமான கேக்கை காட்டியாச்சு. அதுக்கு மேலே வைக்க வேண்டிய செரியை இப்போ நான் சொல்கிறேன். ஸோ சோனி பிக்சர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவி வரப்போகுதுன்னு இந்த இயர் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்போது அது ரிலீஸ் ஆக போகிற டேட் என்னன்னா March 20, 2026ன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேம் வந்துட்டு நம்ம ரயன் காஸ்லிங்கோட சயின்டிஃபிக் மூவியான ப்ராஜெக்ட் ஹெயில் மேரின்ற வரப்போகிற ஃபிலிமோட ஹெட் டு ஹெட் சண்டை போட்டு தேட்டரில் ஓட போகுது. நம்ம ஊர்லலாம் ஓடுமோ ஓடாதுன்னு தெரியல, ஆனால் வெளிநாட்டில் ஓட போகுது. ஸோ இப்போ வந்துட்டு 2 பெரிய ஆக்டர்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு சண்டை போட்டு 2 ஃபிலிமும் ஓட போகுது. எப்படி நம்ம தீபாவளி பொங்கலப்போ தளபதியும் தலையும் வந்துட்டு ஒரே நேரத்தில் மூவி விட்டாங்கன்னா சண்டை வருமோ அந்த மாதிரி. சரி, ஓகே மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி நம்ம ஆக்டர் தனுஷ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹாலிவுட் மூவிஸ்லலாம் போய் நடிக்கிறாரு? எத்தனையோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட இருந்தாலும் இவர் எப்படி அவுட் ஷைன் பண்ணி எல்லாரையும் தாண்டி போய் வெறித்தனமாக இப்போ ஹாலிவுட் ஆக்டராக வந்துட்டு சுற்றிட்டு இருக்காருன்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதெல்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ பாருங்கள். மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சைனிங் ஆஃப்.